ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஜெடி மாஸ் விலாக். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி என் தம்பி மகனுக்கு பிறந்த நாள். அதனால் நானும் என் கணவரும் எங்கள் அம்மா வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அவனுக்கு இன்றைக்கி பிறந்த நாளுங்கிறதுனால இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு அங்கே தான். அதனால் நாங்கள் ஒரு 11 மணி அளவில் தான் நாங்கள் வீட்டுக்கே வந்தோடனே குடுகுடுன்னு என் தம்பி மகன் உடையாந்து வந்து கேண்டி போர்டை காமிச்சான். இது அவனுடைய பர்த்டே கிஃப்ட்டு, அவங்க அத்தா வாங்கி கொடுத்தாங்க. அதனால அதை ஓட்டி என்கிட்ட காமிச்சிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் இது செகண்ட் கிஃப்ட்டு. இது வந்து அவங்க அப்பா வாங்கி கொடுத்தது பேரனுக்கு. பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்துச்சு ஜீப்பு. இது நாங்கள் ஒரு நாள் வாங்கினோம். அந்த வீடியோ இன்னொரு நாள் நான் போடுறேன், பாருங்கள். என் தம்பி மகனுக்கு ரொம்ப குசாலு. அவங்க பாருங்கள், நாக்கெல்லாம் நீட்டிக்கிட்டு எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். நாங்களும் நல்லா வீடியோலாம் எடுத்துகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அவரும் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணார். இதுதான் அவரோட பர்த்டே டேஸு. பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அவர் கைலி சட்டை தான் போட்டிருந்தார். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் சாக்லேட்லாம் நாங்கள் வச்சு கேக்கெலாம் வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு சாயங்காலமாக வர சொல்லியிருந்தோம். அதனால் அவங்க வர லேட்டானதுனால கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் மாமி, எங்கள் சித்தி எல்லோரும் வந்திருந்தாங்க. இது 8th வீட்டு பிள்ளைங்க, அவளும் வந்திருந்தாளோ பர்த்டே கொண்டாட. 8th பிள்ளைகளுக்கு தம்பி மகனை ரொம்ப பிடிக்கும். அதை சின்ன பொண்ணை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அக்காண்டு 2 பேரையும் ஜாலியாக விளாடிட்டு என்ஜாய் பண்ணுவான். அதுக்கப்புறம் என் தம்பி மகன் கேக்கு வெட்ட ரொம்பவே அழுதுட்டார். ஏன்னா அவருக்கு ரொம்ப பயம். அது வரைக்கும் ரொம்ப ஜாலியாக தான் இருந்தார். ஆனால் கேக்கு வெட்டுற சமயத்தில் தான் ரொம்ப ஒரு சவுண்டு விட்டார். கேக்கு நான் வெட்ட மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குன்னு ஓடி நாங்கள் இழுத்துட்டு வந்து பிடிச்சி வெட்ட வச்சோம். அப்பயும் அவர் வாயில் வாங்க மாட்டேன்னு சமத்தான் வாயில் வாங்க மாட்டேன்ட்டார். அவங்க அத்தா தீர்த்து விட அவர் வாங்க மாட்டேன்ட்டார். சரின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் வீடியோலாம் எடுத்துகிட்டு கிஃப்ட்டு ஜமான்லாம் வீடியோ எடுத்துகிட்டு எல்லோரும் ஜாலியாக கேக்கெல்லாம் வச்சு நல்லா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவர் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தார். என்னடா இது பர்த்டே அப்போ பர்த்டே பாய் ரொம்ப அழுகுறாரு, கேக் வெட்டுறதுக்கு ரொம்ப பயப்படுறாருன்னு நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த 8th பிள்ளைகளெல்லாம் வீடியோலாம் எடுத்துகிட்டு சரின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் நானும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் என் தம்பி தான் கேக்கு வெட்டினார். அவர் வெட்டி தான் எல்லாத்துக்கும் பங்கு போட்டார். அதுக்கப்புறம் என் தம்பி மகனுக்கு கேண்டி போர்டில் தான் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு. அது அவங்க அத்தா வாங்கி கொடுத்தது. அதை நாங்கள் ஃபஸ்ட்டே பிரித்தாச்சு. அதுக்கப்புறம் சரி திருப்பி அட்டைப்பட்டியில் வச்சு கிஃப்டாக கொடுத்துடலாமேன்னு சொல்லிவிட்டு திருப்பி அதில் வச்சு ரெடி பண்ணியாச்சு. அது அவருக்கு ரொம்ப இந்த வண்டி தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் இது தான் ரொம்ப அவர் என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு கிடந்தார். அவருக்கு ரொம்ப ஆசை இந்த வண்டி வாங்குறது. அவனுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வண்டி. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு அவங்க அத்தா வந்து வாங்கி கொடுத்தாங்க. அது வாங்க தள்ளி ஓட்டி விளாடிட்டு இருந்தார். நாங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதில் ஓடி ஏறுவார். அதில் மாமி பாருன்னு வேறு சொல்லுவார். அதுக்கப்புறம் செகண்ட் கிஃப்ட்டை நாங்கள் கட் பண்ணோம். அவர் கட் பண்ணார். இதுக்கெல்லாம் அழுகலை. அந்த கேக்கு வெட்டுறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பி பையன் ரொம்ப அழுதுடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு வெட்டியாச்சு. காரை கிஃப்ட்டையும் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அது ரிமோட்டில் என் தம்பி ஓட்டினார். அதுக்கும் அழுகுறாரு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மூடே அவருக்கு சரியில்லை. எப்படியோ அவர் ஒரு வழியாக சமாதானப்படுத்தி காரில் ஏற வச்சாச்சு. அவர் அந்த வேட்டி கைலி கட்டியிருந்ததுனால அவரால் அது ஏற முடியல. அதுக்கப்புறம் என் தம்பி தான் அவரை ஏற்றி விட்டார். ஏற்றி விட்டோன்னே செம்ம ஜாலியாக அவர் என்ஜாய் பண்ணார். அவராக தான் ஓட்டினார். ஆனால் அவருக்கு ஓட்ட தெரியும். இருந்தாலும் ரிமோட்டு கையில் இருந்தது. இது சார்ஜும் போடலாம். இந்த வண்டி
பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் வந்து நம்ம வந்து பாட்டெலாம் கேட்கலாம். நம்ம யூஎஸ்பி போட்டுலாம் கேட்கலாம். நாங்களும் அது மாதிரி கேட்டு தான் என் தம்பி மகன் ஓட்டினார். அந்த அளவுக்கு அவர் வந்து சரியான முறையில் ஓட்டலை. பட்டு பட்டுன்னு வந்து செவுத்து அடித்தார். இருந்தாலும் எப்படியோ பிரேக்கில் போகிறாரு பாருங்கள். ஆனால் ஓட்டுறாரு, செம்ம சூப்பராக ஓட்டுறாரு. என் ஹஸ்பண்ட் வேறு அங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டாங்க. ஏன்னா எங்களுக்கும் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. இந்தமாரிலாம் உங்கள் பிள்ளைகள் வந்து யார் யார் வீட்டில் இந்த கார்லாம் இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி பர்த்டே கிஃப்டாக வாங்கி கொடுங்க. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஓரளவு செம்ம சூப்பராக ஓட்டினார். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவர் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் அழுகையெல்லாம் நிப்பாட்டி ஒரு சமாதானப்படுத்தி அவரை ஓட்ட வச்சாச்சு காரையும். இருந்தாலும் என் தம்பி மகனுக்கு அந்த ஸ்கேண்டி பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னென்னு கார் வாங்கி கொடுத்தாலும் அவர் அதை தான் விரும்பி ஓட்டுறாரு. அது பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கு பிடிச்சதே அந்த ஸ்கேண்டி போர்ட் தான். நீங்களே பாருங்கள், அதைத்தான் விரும்புவார். அவர் அத்தா வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.